இங்கே வந்திருக்கும் அனைத்து கலைஞர்களுக்கும், திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும், திரைப்படத்துறை சேர்ந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், தொழில்நுட்பம், எடிட்டிங், சவுண்ட் சிஸ்டம், எக்ஸெட்ரா அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என் அன்பான மாலை பொழுது, இரவு பொழுது ஆரம்ப அன்பு வணக்கங்கள். இந்த அஸ்ட்ரோலேனாங்கிற பேர் வச்சதே செல்வம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செல்வம் எதெல்லாம் சொல்கிறாப்புல அதெல்லாம் சக்ஸஸ் ஆயிரும். அதே மாதிரி கேஷுவலாக பேசிக்கிட்டு இருந்தோம், ரவுடி தாத்தான்னு சொன்னோம். அதேமாதிரி ரவுடி தாத்தாவும் பட பூஜை ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி இது ஜனரஞ்சகமாக இருக்கணும்னு பேசி எடுத்தது, மக்களால் ரசிக்கப்படணும். அதில் நான் சில கருத்துக்கள் என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால், தத்துவங்களாக தான் சொல்லியிருக்கேன். அதாவது எவ்வளவோ தத்துவங்கள் இருக்கலாம், ஃபிலாசபி பாடலாம் வந்திருக்கும். நான் இதை கொஞ்சம் வித்தியாசமாக ஒவ்வொரு ரோலாக சொல்கிறேன். ஆக ஜனரஞ்சகமாக இருக்கணுங்கிற மாதிரி செஞ்சுருக்கு. இதில் திரு நடன இயக்குனர் ராபர்ட் அவர்களையும், திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் சக்தி சிதம்பரம் அவர்களையும், கீல்டு தலைவர் ஜாக்வார் தங்கம் அவர்களையும், பிஆர்ஓ யூனியன் செயலாளர் விஜயமுரளி சார் அவர்களையும், தமிழ் பட சங்க செயற்குழு உறுப்பினர்கள் பிஜி பாலாஜி அவர்களையும், ஏழுமலை அவர்களையும், மதுரை செல்வம் அவர்களையும், எனக்கு ஜோடியாக நடித்த பிரியா அவர்களையும், பிஆர்ஓ யூனியன் முன்னாள் செயலாளர் பெருதுளசி பழனிவேல் அவர்களையும், அனைத்து பாபா லக்ஷ்மணன், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு ஜூனியர் லக்ஷ்மணன், நான் சீனியர் லக்ஷ்மணன். அதனால் என்னுடைய படத்தில் லேனான்னு வச்சுக்கிட்டோம். லக்ஷ்மணன் நிறையா லக்ஷ்மணன் இருக்காங்க. சித்ரா லக்ஷ்மணன், பாபா லக்ஷ்மணன், இன்னொரு லக்ஷ்மணன் நான் புதுசாக நியூவாக பூந்ததுனால அஸ்ட்ரோ லேனான்னு வச்சுக்கிட்டோம். வச்சதே செல்வம் தான், லேனா ஷார்ட்டாக இருக்கட்டும்னு. ஸோ எல்லாரையும் நான் வரவேற்கிற ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதை நீங்கள் இருந்து அனைத்து கலைஞர்கள் வந்ததுக்கும், அனைத்து கலைஞர்களுக்காகவும் வருங்காலத்தில் இன்னும் கஷ்டம். ஏன்னா இந்த திரைத்துறை நலிஞ்சிக்கிட்டே வந்துருச்சுல்ல, இனிமேல் மேன்மேலும் பழையபடி உருவாகணும். பெருசாக திரைத்துறைகள் பழையபடி மேன்மை அடையணும், அது சம்மந்தப்பட்ட தொழிலாளர்களாக நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு, அனைத்து உள்ளங்களுக்கும் இங்கே வந்தமைக்கும் நான் என்னுடைய மேன்மையான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ, இந்த விழாவிற்கு வந்த அனைவருக்கும் எனது வணக்கங்கள். இவர் மதுரை செல்வம் மூலயமா இந்த லட்சுமணன் ஐயா பழக்கம், பூஜைக்கு வந்திருந்தோம். நல்ல மரியாதையும் கொடுத்தாரு. அவர் எப்போயோ அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. இந்த ஷூட்டிங் தான் எப்போன்னு கேட்டுட்ருக்கோம், சொல்ல மாட்டேங்கிறாரு. அதுக்குள்ளேயும் ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சிட்டாரு. அதனால் இங்கே சக்தி சிதம்பரம் சார், சாக்காதங்கன் சார், விஜயமுரளி சார் மற்றும் நம்ம தயாரிப்பாளர் சங்க நிர்வாகி அனைவருக்கும் மற்றும் நம்ம உறவினருக்கும் வணக்கம். இது ஒரு நல்ல கதை. சொன்ன உடனே நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். மதுரை செல்வம் தான் கூட இருந்து எல்லா பேரையும் கமிட் பண்ணி விடுறாரு. அதனால் இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் டாக்டர் சக்தி சிதம்பரம் அவர்களே, நடன இயக்குனர் ராபர்ட் சார் அவர்களே, பாபா லட்சுமணன் அவர்களே, கில்டு தலைவர் ஜாகுவார் அவர்களே, தயாரிப்பாளர் சங்க செயற்குழு உறுப்பினர்கள் பாலாஜி சார், ஏழுமலை சார் அவர்களே, மற்றும் இந்த படத்தோட நாயகி, எல்லாத்தை விட கதை, திரைக்கதை, வசனம் எழுதி தயார் சீதாலட்சுமி பண்ணி எல்லா வகையிலுமே உண்மையிலே டிஆருக்கு அப்புறம் ஒரு அவதாரம் எடுத்திருக்கிற லட்சுமணன் சார் அவர்களே, இந்த வயசில் நான் ஒரு ஹீரோவை நடிகர் மட்டும் இல்லை, ஒரு குடும்பத்தையே கூட்டணும் இங்கே நிற்க வைக்கிறார். அதாவது சினிமா எடுக்கணுனாலே வீட்டில் விட மாட்டாங்க.
ஒய்ஃப் ஒத்துக்க மாட்டாங்க, பிள்ளைங்க ஒத்துக்க மாட்டாங்க, பேரன் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களை எல்லாருமே சந்தோஷமாக அப்பா கொண்டாந்து நிறுத்திட்டு, தாத்தாவை நிறுத்திட்டு நீங்கள் படத்தை எடுங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு முழு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது உண்மையிலேயே பெரிய விஷயம். அதுவே உங்களை வெற்றி பெற வைக்கும். இந்த படம் பெரிய அளவுக்கு வெளியே வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெறணும். நீங்கள் போட்ட முதல்ல உங்களுக்கு திரும்பி வரணும், இல்லை பணியாற்றின அத்தனை பேரும் சிறப்பான ஒரு உயரத்தை எட்டணும்னு சொல்லி நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக. அதே மாதிரி இதுக்கு எல்லாத்தையுமே காரணம் மதுரை செல்வம்னு சொன்னார். அவர் தொட்டது தொடங்கும், உங்கள் பேர் வச்சுருக்காரு, எல்லாமே தொடங்கிடுவார், நிச்சயமாக அது வெற்றி பெறும். நன்றி, வணக்கம். எனக்கு ஆக்சுவலி இதான் ஃபஸ்ட்டு. ஸோ எனக்கு எப்படி பேசணுன்றது கூட எனக்கு தெரியல. நான் டீச்சராக இருந்திருக்கேன். அப்போது நான் என்னோடய ஸ்கூல் ஆர்கனைஸ் பண்ணும்போதெல்லாம் நான் பேசியிருக்கேன். ஆனுவல் டே ஃபங்க்ஷன் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். பட் ஒரு சினிமாவில் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி வந்து பேசுகிறது. எனக்கு முதல்ல இந்த படத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த நன்றி சொல்ல வேணும் அப்படின்னா செல்வம் சாருக்கு தான் நான் சொல்லணும். ஸோ அவரை தவிர வேறு யாருக்கும் நான் சொல்ல முடியாது. பிகாஸ் அவர் தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். அவர் மூலயமா தான் எனக்கு சாரையும் தெரியும், எனக்கு லக்ஷ்மணன் சாரையும் தெரியும். ஸோ அவர் லக்ஷ்மணன் சார் ஓகே பண்ணதுனால நான் இந்த படத்தில் ஒரு கதாநாயகியாக வந்திருக்கேன். அது மட்டும் இல்லை, இங்கே உட்காந்துட்டுருக்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார். எனக்கு தனித்தனியாக பேர் சொல்ல தெரியல, அதனால் மன்னிச்சுக்கோங்க. ஸ்டேஜ் ஆமாங்க சார். இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்றி உணர்வோட இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேலும் மேலும் வளரணும்னு ஒரு ஆசையில் இருக்கேன். இட்ஸ் ஆல் இன் த காட்ஸ் கிரேஸ், அவ்வளோதான். அதுதான் நான் சொல்ல முடியும். பிகாஸ் இதில் வந்து லக்கும் இருக்கணும், ப்ளஸ் ஒரு நல்ல திறமையும் இருக்கணும். ரெண்டும் இருக்கான்றது எனக்கு தெரியல, இந்த படம் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ அதனால் கடவுள்கிட்ட எல்லாத்தையும் விட்டுடுறேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. ஹலோ, அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும், அதாவது ஷார்ட் பீரியடில் இவ்வளோ வேற கூப்பிட்டோங்கும் போது எனக்கு எப்பயுமே ஓடோடி கை கொடுக்கக்கூடிய ஒரு அண்ணன் சக்தி சிதம்பரம் டைரக்டர் தான் சொல்லணும். அதே மாதிரி ராபர்ட் டாட்மார் சார், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் கவுன்சில் கமிட்டி மெம்பரான பிஜி பாலாஜி, ஏழுமலை, எல்லாருமே நம்ம கூப்பிட்ட உடனே வரக்கூடிய அன்பானவங்கிறனால உடனே கூப்பிட்டோம். அதே மாதிரி கூப்பிட்ட குரலுக்கு ஒரு பச்சை தமிழனாக எந்த ஒரு தமிழனுக்கும் முன்னின்று நிற்கக்கூடிய ஒரு ஜாகுவார் தங்கம், அவரையும் கூப்பிட்டோம். அவரும் உடனே கிளம்பி வந்துட்டார். ஏன்னு கேட்டால் அவர் எப்பயுமே அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணக்கூடியதில் வல்லவர். அதே மாதிரி நாங்கள்லாம் இன்றைக்கி இந்த மேடை ஏறி பேசுகிறோம்னா அதுக்கு காரணமே அண்ணன் விஜயமுரளி தான். குட்டி கதைகளை சொல்லி எங்கெல்லாம் ஊக்குவிச்சு இன்றைக்கி பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காருன்னா அதுக்கு விஜயமுரளி அண்ணனுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். அதாவது நான் வந்து ராமர் தான், ஆனால் அனிலா வினோத்னு ஒரு பையன் என்னென்ன மினியேச்சர் மாதிரி இருப்பான், அவன் தான் இதுக்கு நிறைய பாடுபட்டவன். நான் வந்து ராமர் தான், அவன் தான் அனில். அதே மாதிரி இந்த அப்பா லட்சுமணன் அப்பா பற்றி சொல்லணும்னா, இவர் மதுரையில் பெரிய ஜோதிடர். அப்பாயின்மெண்ட் இல்லாமல் யாரும் அவ்வளோ ஈஸியாக இவரை போய் பார்க்க முடியாது. ஒரு நாளைக்கு 50 ஜாதகம் தான் பார்ப்பார். அப்படி ஒரு திறமை படைத்தவர். ரெண்டாவது வந்து இவர் இன்னொன்று சொல்லணும்னா, விஜய் தான் ஆட்சியில் ஏறுவாருங்கிறத 1.5 வருடத்துக்கு முன்னாடியே இதே இந்த பிரசாத் லேப்பில் அடித்து சொன்னவரும் இவர் தான். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ நடந்துகிட்டு இருக்க மேதகு அணை பிரச்சனை இருக்குல்ல, அது கெட்டவே முடியாதுன்னு உறுதியாக சொல்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ள பற்றும் அவருடைய ஜோதிடத்தோடு உள்ள நம்பிக்கையும் அவருக்கு உண்மையாகவே உண்டு. அவர் என்கிட்ட ஒரு படம் எடுக்கணுன்னாரு, சந்தோஷமாக எடுத்துருவோம்பான்னு ஆரம்பிக்கப்பட்டது தான். அதாவது ஒரு படம் எடுக்கலான்னு தான் வந்தார். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 படம் பண்ணிகிட்ருக்காரு. அத்தனைக்கும் காரணம் தம்பி வினோத்து தான். வினோத் இல்லைன்னா அப்பா அவன் மிச்சவங்கிட்ட போயிருந்தாலும் வீதியில் போயிருப்பார். ஏதோ வினோத்து கட்டி கரையேற்றி இன்றைக்கி பிரசாத்தில் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காருன்னா உண்மையாகவே பாபா லட்சுமணனுக்கு புரியல எந்த படம் நடித்தோன்னு. இந்த படத்துலேயும் நீ நடிச்சிருக்க, ரவுடி தாத்தாலையும் நடிக்க போகிறீங்க பாபா, அதனால் இந்த படத்துலையும் நடிச்சிருக்கீங்க. தம்பி எப்போ கூப்பிடுவான் என்னன்னு தெரியாது, போனோம்னா அண்ணே உங்களுக்கு ஒரு சீன் இருக்குன்னுமா. நம்மளை வந்து விளையாட்டு போல ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி காஸ்ட்லி ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவன் பார்வைக்கு போய் ஏதாவது முடிஞ்சதை நடித்து கொடுத்துட்டு வருவோம். எங்களோட அழைப்பை எடுத்து இவ்வளோ குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நாங்கள் சொல்லி வந்ததுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே நேரத்தில் அப்பா, நம்ம உரிமையோடு அப்பான்னு சொல்கிறோம்னா அந்த அளவுக்கு தகுதியானவர் தான் அவர். 2 ஆம்பளை பசங்க, ஒரு பெண் குழந்தைகளை நல்ல இடத்துல இன்றைக்கி பொசிஷனில் உட்கார வச்சு அவங்களுக்கெல்லாம் வழியை ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் அவரோட ஆசையை ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி ஒரு அப்பா அவங்களுக்கு கிடைச்சதுக்கு நீங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். உண்மையாகவே காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் பெற்றதுகளை மறந்துட்டு தெருவில் போயிடுவான்.
ஆனால் இவர் பெற்றதுகளை சரியான திசையில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு மற்றவங்கள பார்த்துட்டு இருக்காரு. ஆக மொத்தத்தில் இவர் அப்பா உங்களுக்கு மட்டும் இல்லை, இனி தமிழ் திரையுலகத்துக்கும் ஒரு அப்பாவாக திகழ்வார் என்பதில் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அப்பாவை வாழ்த்துறதுக்கு வயசிலே அவர் பொற்பாதங்கள் தொட்டு வணங்கி வந்திருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். மதுரை செல்வன் வந்து திடீர்னு கூப்பிட்டாரு மதியானம் போல், இன்னொரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்ட்டு. நான் எதுவும் கேட்கல, சரி உடனே வந்து பார்த்தேன். இங்கே உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரிய பெரிய ஆடியோ ஃபங்க்ஷனும் பார்த்துருக்கோம், இதையும் பார்த்துருக்கோம். சிம்பிளாக இருந்தாலும் ஐயாவுடைய பிறந்தநாள் அதுவுமா இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் நாங்கள் கண்ணால் பார்த்தது ரொம்ப ரொம்ப சம்பாக்கியம் எங்களுக்கு. இந்த படம் வெற்றி அடையணும் வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் ஐயாவை பார்த்தது, லட்சுமண ஐயாவை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னென்னா அவருக்கு இப்போ இருந்திருக்க அந்த ஆசை சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கும். என்னுடைய இது அதுதான். அப்படி இல்லைன்னா இந்த அளவுக்கு அவர் நடிச்சிருக்கவும் முடியாது, அதில் ஆர்வமும் இருந்திருக்காது. அட போங்க, குடும்பம் இருக்காது இருக்குது, நான் எங்கே இனிமேல் சினிமா யார் போய் கூட்டாலும் வரமாட்டாங்க. சாரு 18 வயசுலேருந்து நடிக்கணும்னு இருந்திருக்கும். அவர் ப்ரொஃபஷனல், குடும்பத்தை செட்டில் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும், எல்லாம் முடிச்சுட்டு ஒரு கட்டத்தில் திரும்பி இருக்கார். இதுக்கு முன்னாடி இந்த சினிமாவில் அவ்வளோ மாதிரி ஒருத்தர் சாதிச்சிருக்காரு, சி.கே. கண்ணன். அவர் தான் சின்ன வீடு அதெல்லாம் ப்ரொடியூசர், ஒரு 15 படம் அவருடைய சிஷனாக தான் நாங்களாம் சினிமாவுக்கு வேலைக்கு வந்தோம். எல்லாருக்கும் சினிமாவில் இருக்கணும் எல்லாருமே தெரியும். பாக்யராஜ் சார் கூட இருந்த ஒரு சி.கே. கண்ணன் எம்ஜிஆர் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஐயா பார்த்த உடனே எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சு, அதே மாதிரி ரவுடி தாத்தாவும் பெரிய வெற்றி அடைஞ்சு, அந்த டைட்டிலே ரொம்ப பிரமாதமாக இருக்குது, ரவுடி தாத்தா வெற்றி அடைஞ்சு. இந்த மாதிரி நீங்கள் இப்போ சொன்னீங்க பாருங்கள், சினிமாவை நான் பார்த்துக்கிறேன், சினிமாவை நான் கண்டிப்பாக என் பிள்ளைங்க மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப ஆளுங்க கம்மி சார். அதுக்கே ரொம்ப நன்றி. உங்கள் வார்த்தை, அந்த வாயிலேருந்து வந்த வார்த்தைக்கே ரொம்ப நன்றி. அந்த மனசும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சினிமா, நானுமே சினிமாவில் ரொம்ப வருஷமாக இருக்கேன். ஆனால் சினிமாவில் குடும்பம் பெரிய சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எப்போ சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா, ஜெயிச்சு நல்லா வந்தோடனே, அது தெரியும்ல, எனக்கு ரொம்ப சொந்தக்காரன் என்னுடைய. ஆனால் நம்ம எல்லாத்தையும் தோற்றுட்டு, நான் பெருசாக இருக்கும்போது சிங்காரச்சனான்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன் 2002. அந்த படம் வாஷ் அவுட்டு கிட்டத்தட்ட இன்னும் நிலைமைக்கு ஒரு 25 கோடி ரூபா அப்பயே விட்டுருக்கேன். எல்லாருமே அவன் பைத்தியக்காரங்க, லூஸுங்க அவன் அப்படின்லாம் என்ன சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம திருப்பி பிடிச்சோம்னா அவன் என் சொந்தக்காரன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஐயா பண்ண ஒரு மாற்றம் என்னன்னா, செட்டில் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்காங்க. அவருக்கு இனிமேல் வெற்றி மட்டும்தான். அதுதான் பெரிய வெற்றி. அந்த வேலையை நாங்கள் பண்ணியிருந்துருக்கோம், செட்டில் பண்ணியிருந்துருக்கணும். செட்டில் பண்ணாமல் பண்ணது தப்பு. இதுக்கப்புறம் என்னை மாதிரி வர ஒரு ஜென்ரேஷனுக்கு ஐயா ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பாருன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா, நன்றி, வெற்றி பெற வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இந்த படத்தில் அப்பா 27 நட்சத்திரங்களை மையப்படுத்தி ஒரு பாடல் எழுதியிருப்பார். அதெல்லாம் உண்மையாகவே அவருக்கு அந்த கலைவாணி தாயோட அருள் இல்லைன்னா இந்த மாதிரி எழுத முடியாது. நைட்டு 10:30 மணிக்கு ஜாதகத்தை முடிச்சுட்டு 11 மணிக்கு மேலே அவர் கலை பயணத்தை ஆரம்பிப்பார். 2 மணி வரைக்கும், முடிஞ்ச அளவுக்கு நானும் பேசியிருக்கேன் 2 மணி வரைக்கும். சில நேரங்களில் நமக்கும் தூக்கம் வரும்ல, அதனால நான் தூங்கிடுவேன். ஐயா இருந்தாலும் முயற்சி பண்ணுவார். இவரோட திறமைங்கிறது அபரீத திறமை. கிட்டத்தட்ட 73 வயசில் தான் அவருக்கு அது வந்திருக்கு. சந்தோஷமான விஷயம். இந்த பாடல்களில் இது மாதிரி 2 பாட்டு எழுதியிருக்காரு. அந்த திறமையும் ஐயாட்ட உள்ளது. இங்கே உள்ள இயக்குநர்கள் அவருக்கு அந்த மாதிரி பாடல் எழுதுறதுக்கு ஒரு நல்ல நடிக்கக்கூடிய கேரக்டர் இருந்தாலும் கொடுங்க, நல்லா நடித்து கொடுப்பார். இல்லை, எப்பயுமே புதுமுகங்களுக்கு முதல்ல இடம் கொடுக்கணும். ஆமாம், அதனால தான் அவருக்கு லக்ஷ்மண் சாருக்கு முன்னாடி இடத்த கொடுத்துட்டு பின்னாடி போயிட்டோம் நாங்கள். மேடையில் அமர்ந்துள்ள சக்தி சிதம்பரம் அவர்களே, ஜாக்குவா தங்கம் அவர்களே, ராபர்ட் மாஸ்டர் அவர்களே, ஏழுமலை அவர்களே, பிஜி பாலாஜி அவர்களே, அப்புறம் பெருதுரசி பழனிவேல் அவர்களே, மதுரை செல்வம் அவர்களே, இந்த படத்தோட கதாநாயகன் லக்ஷ்மணன் அவர்களே, கதாநாயகி பிரியா அவர்களே, தொகுத்து வழங்கும் ஸ்ரீதேவி அவர்களே, அப்புறம் இன்னும் ஒரு 25 பேர் தான் இருக்கீங்க. எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆஸ்ட்ரோ லேனாங்கிற படத்தை கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் எழுதி தயாரித்து அவரையும் நடிச்சிருக்கிறாரு. அதுக்கே அவர் அந்த கட்ஸுக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கலாம். அதே மாதிரி 27 நட்சத்திரத்தை வச்சு ஒரு பாட்டு வந்திருக்கு. அந்த பாட்டும் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி நட்சத்திரத்து பேரில் பாட்டு வந்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். அதையும் நீங்கள் ஹைலைட் பண்ணலாம். 27 நட்சத்திரம் வந்திருக்கு. அப்புறம் பாபா லட்சுமணன் உடம்பு முடியாத நேரத்தில் இங்கே உட்காந்து இந்த படத்தில் நடித்ததுக்கு வந்திருக்கிறாருன்னா, இந்த மாதிரி நடிகர்கள் தான் நம்ம கைத்தட்டி பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா நிறைய பேர் அவங்க நடித்த படத்துக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. ப்ரொமோஷனுக்கு கேட்டால் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.
ஸோ இந்த மாதிரி இது வந்து ரொம்ப குறுகிய காலத்தில் அந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த தொகுத்து வழங்கினவங்க வந்து ஒரிசாலேருந்து வந்திருக்கிறாங்க இந்த படத்துக்கு தொகுத்து வழங்குறதுக்கு. அதுக்கு நம்ம ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா அவங்க ஆக்சுவலாக வந்து ஒடிசிலையும் இதுலேயும் தான் இங்கிலீஷில் நல்லா பேசுகிறவங்க அவங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் தமிழில் பேசுகிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. அடுத்தடுத்து அவங்களே நமக்கு தமிழ் சொல்லி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம் நம்ம. ஸோ பொதுவாக வந்து இந்த ஒருத்தர் பிரச்சனை அப்படிங்க இருந்தால் தான் ஒன்று வக்கீல்கிட்ட போவோம், இல்லை ஜோசியர்கிட்ட போவோம், இல்லை கடவுள்கிட்ட போவோம். அதே மாதிரி பிரச்சனை நிறையா இருக்கிற ஒருத்தன் ஜோசியர்கிட்ட போகிறான். அவர்கிட்ட போய் கேட்டோன்னே அவர் வந்து ஜாதக கட்டத்திலாம் பார்த்துட்டு வர்ற தை 11 வரைக்கும் நீ வெயிட் பண்ணு அப்படின்றாரு. அதுக்கு 6 மாதம் இருக்கே அப்படிங்கிறான் அவன். அதுக்கு அப்புறம் சரியாயிருமா அப்படின்னு கேட்குறான். ஏன்னா அவர் கேட்கும்போது என்ன சொல்கிறாரு, உனக்கு தொழில் சரியில்லை, ஒய்ஃபு சொன்னபடி கேட்க மாட்டாது, பசங்க சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் நட்டமாகவே இருக்கான். ஆமாம் எல்லாமே கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது அப்படின்றான். தை 11 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கிறாரு. அதுக்கப்புறம் சரியாயிருமான்னு கேட்குறான். இல்லை இதுவே உனக்கு பழக்கமாயிருன்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு நம்பிக்கை ஊட்டுற விதமாக இவர் அஸ்ட்ராலஜி பார்த்து இருக்கிறாரு, ஜோசியம் பார்க்குறது. ஆக்சுவலாக ஜோசியங்கிறது வந்து ஒரு சயின்ஸு தான். அது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. இப்போ நீங்கள் ஒரு காலண்டரில் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் இந்த டேட்டில் மழை பெய்யுன்னு போடுவாங்க. காலண்டரில் பார்த்தா அன்றைக்கி கரெக்டாக ஏதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு இடத்துல மழை பெய்யும். ஸோ இந்த பஞ்சாங்கம் இதெல்லாம் வந்து இந்த வான சாஸ்திரத்தை வச்சு பண்ணுறது தான். ஸோ இன்றைக்கி அறிவியல் வந்த பிறகு 9 கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆளுங்க இதை வந்து ஜாதகங்கிறதுல ஒன்று கொண்டு வந்து 9 கட்டங்களை வந்து வச்சு ஒருத்தனோட இயல்பு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறாங்கன்னா அது உண்மையில பாராட்டுக்குரிய விஷயந்தான். காலஞ்சென்ற கவிஞர் பிரேசுடன் வந்து அஸ்ட்ராலஜி நிறையா பார்ப்பார். ஏதாவது ஒரு பிரச்சனை அவர்கிட்ட பேசுவோம். அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிறையா தெளிவாக சொல்லுவார். அதுக்கு ஒரு பரிகாரம்னு சொல்லுவாங்க நிறைய பேர். பரிகாரம்னா உடனே வந்து அந்த எல்லாரையும் கூட்டு வச்சு அதை பண்ணு இதை பண்ணு சொல்ல மாட்டார். சில விஷயங்களை மட்டும் சொல்லுவார் அவர். ஸோ அந்த மாதிரி ஒரு தடவை எங்கள் அம்மா ரொம்ப திடீர்னு இதாகிட்டாங்க. அப்போ வந்து எனக்கு ஃபோன் வந்தது. நான் போனால் வந்து ஐசியூ வார்டில் சேர்த்துருந்தாங்க எங்கள் அம்மாவை. இப்போ எங்கள் நைட்டு உட்காந்து எங்கள் பிரேசிடெண்ட்டை சொல்லி இதே மாதிரி பேசினேன் இது மாதிரின்ட்டு. எங்கள் அம்மா நட்சத்திரம் இதெல்லாம் சொன்னேன். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நாளைக்கு காலையில் திருவல்லிக்கண்ணியில் ராகவேந்திரா கோயில் இருக்கும், அந்த கோயில் ஆப்போசிட்டில் தான் தாமரைப்பூ விற்பாங்க. அதை வாங்கிட்டு நேராக ஆவடி வந்து அந்த ஈஸ்வரன் கோயிலுக்கு போங்க. அது 2000 வருஷம் பழமையான கோயில். அது உள்ளே போனீங்கன்னா ஒரு குரு பகவான் சந்நிதி ஒன்று இருக்கும். அங்கே போயிட்டு அம்மா பேர் நட்சத்திரம் சொல்லி அங்கே வந்து ஐயரை வந்து நீங்கள் சொல்லி பண்ணிங்கன்னா அவங்க பண்ணி கொடுப்பாங்கன்னு சொன்னார். அதை அர்ச்சனை பண்ணிவிட்டு வெளியில் வந்தீங்கன்னா மெயின் ரோட்டில் படவேட்டம்மன் கோயில் ஒன்று இருக்குது. அந்த அம்மன் கோயிலுக்குள்ளே போய் எங்கேயாவது ஒரு இடத்துல கற்பூரை ஏற்றிட்டு வெளியில் வாங்க, உங்களுக்கு ஒரு செய்தி வரும்னு சொன்னார். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு விட்டலாச்சாரியா படத்தில் வர்ற மாதிரி இருக்கும். நான் இதை உடனே மறுநாள் செஞ்சு போயிட்டு அதே மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தேன். என் தங்கச்சி ஃபோன் பண்ணி அம்மா கண்ணு முடிச்சிட்டாங்க, ஒன்றை தான் கேட்டுட்ருக்காங்க, நீ உடனே வான்னு சொன்னாங்க. நான் உடனே எங்கள் தீபம் ஹாஸ்பிட்டலுக்கு புறம்பேட்டைக்கு போயிட்டு அப்புறம் எங்கள் அம்மாவை பார்த்து பேசினேன். அதுக்கப்புறம் 15 வருஷம் இருந்தாங்க. அவ்வளோ ஏன் இந்த இப்போ கிளாமர் சத்யான்ட்டு இவன் இந்த படத்தோட பிஆர்ஓ இருக்கார் இல்லையா, அவங்க அப்பா கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி. இவங்க என்னமோ ராவ் பகதூர் ஃபேமிலி மாதிரி கிளாமருங்கிறத பட்டமாக கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக என்னென்னா எம்ஜிஆர் படங்களில் அவங்க அப்பா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் பிஆர்ஓவா. இப்போ எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணுவார், ஆஃபீஸில் உட்காந்து கிருஷ்ணமூர்த்தியை கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த கிருஷ்ணமூர்த்தி கூப்பிடணுன்னு எந்த கிருஷ்ணமூர்த்தி கூப்பிட சொல்கிறாங்கன்ட்டு அசிஸ்டண்ட்டுங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு தடையும் 3 கிருஷ்ணமூர்த்தியும் கூப்பிட்டு விட்டுருவாங்க. அப்போ ஒரு நாள் கேட்டுருக்கிறாரு, நான் எப்போ கூப்பிட்டாலும் இந்த 3 கிருஷ்ணமூர்த்தியும் வர்றாங்களே, எதுக்கு நீ நான் ஒன்றை கூப்பிடலையே வரான். அப்போ அசிஸ்டண்ட்டு சொல்லியிருக்காங்க, நீங்கள் எந்த கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லலை, அதனால் எங்களுக்கு 3 பேரையும் கூப்பிட்டோன்னு சொன்னோம். ஒரு நாள் 3 பேரையும் வர வச்சு உங்கள் கம்பெனி பேர் சித்திரமங்கலம்னா நீ இன்னிலேருந்து சித்திரமால் கிருஷ்ணமூர்த்தின்ட்டார். இன்னொருத்தர் வந்தார், நீ வந்து வீனஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர் கம்பெனி பேர். இவர் பிஆர்ஓங்கிறதுனால இவர் அந்த காலத்தில் என்ன பண்ணுவார்னா நல்லா விபூதி சந்தனம் போட்டு குங்குமம் மீசையை மட்டும் பென்சிலில் வரைஞ்சி வருவார். எம்ஜிஆர் மாதிரியே போவார். அதனால நீ எப்போ பார்த்தா கிளாமராக இருக்கியா, நீ கிளாமர் கிருஷ்ணமூர்த்தின்ட்டார். அவருக்கு அவங்க எம்ஜிஆர் பேர் வச்சார். ஆனால் பையன் கிளாமர் சத்யான்னு பேர் வச்சுக்கிட்டான். நல்ல வேலை, பொண்ணுக்கு கிளாமர் திவ்யான்னு பேர் வைக்காம மாட்டான். அதுவே சந்தோஷம். ஏன்னா அவர் பொண்ணைத்தான் வந்து என்னோடய பையனுக்கு 2வது பையனை கட்டி வச்சிருக்கிறேன். ஸோ இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா இந்த மாதிரி வந்து அந்த காலத்தில் பேர் வந்தது.
இது இப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது நீங்கள் சினிமாக்குள்ளே இவர் வந்து இப்போ இந்த குடும்பம் வந்து குடும்பத்தோட மேடை ஏற்றினார் பார்த்தீங்களா, அது எல்லாருக்கும் இந்த கொடுப்பனை கிடைக்காது, அது சிலருக்கு தான் கிடைக்கும். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் பேரில் படம் எடுப்பாங்க, எதுக்கு இப்போ நம்ம பேரில் போட்டால் வீட்டுக்குள்ளே சோறு தண்ணி கொடுக்க மாட்டாங்கன்ட்டு ஒய்ஃப் பேரில் படம் எடுக்க வச்சுட்டு ஸ்டேஜில் விட்டு மாலையை போட்டு உட்கார வச்சுருவாங்க பலிகடா மாதிரி. ஆனால் இவர் குடும்பத்தையே மேடையில் ஏற்றி பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, உண்மையிலே இவருக்கு வந்து ரொம்ப நம்ம கைத்தட்டி பாராட்டு தெரிவிக்கலாம். ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து இன்னும் கூட நல்ல குவாலிட்டியாக எடுக்கணும். அது மதுரை செல்வம், வினோத்குமார்லாம் கூட இருந்து ஸோ ப்ராப்பராக நீங்கள் பண்ணிங்கன்னா சினிமாவுக்கு வயசு ஒரு தடையே இல்லை, எந்த வயசுலையும் சாதிக்கலாம். அது ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி சாதித்து காட்டியிருக்காங்க. 40 வயசுக்கு அப்புறம் தான் எம்ஜிஆருக்கு ஒரு லைஃப் வந்தது, 40 வயசுக்கு அப்புறம் தான் சிவாஜி ஒரு பெரிய ஆளானார். எல்லாருக்கும் பேரும் புகழ் வருது, வயசாக தான் வருது. ஸோ அதனால் நீங்கள் அதை தயக்கப்படாதீங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரைவுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். மதுரை செல்வம் சார் திடீர்னு மத்தியானம் ஃபோன் பண்ணி, தலைவா எங்கே இருக்கீங்க, மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்சுன்னாரு. சத்தியமாக உள்ளே வர்ற வரைக்கும் எனக்கு டைட்டில் கூட என்னன்னு தெரியாது, யாருன்னு தெரியாது. உள்ளே வந்தால் டைட்டில் பார்த்தேன், டைட்டில் நல்லா இருந்துச்சு, பாசிட்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரைலர், இந்த செட்டப் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு பாசமான ஒருத்தரை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி இல்லை, ஒரு குடும்ப விழா மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லா குடும்பத்தெல்லாம் மேடை ஏற்றி கேக் வெட்டி. மதுரை செல்வம் சார் வந்து ஒரு ராசியான ஆள். அவர் தொட்டா தொலங்கும், நிறையா பாசிட்டிவாக செஞ்சுட்டே இருப்பார். அப்படி ஒரு பாசிட்டிவாக ஒரு விதை போட்டிருக்காரு. ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. பொதுவாக முதல்ல எனக்கு ஜாதகம்லாம் ஃபஸ்ட்டு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் வந்து ஜாதகம் வந்து எனக்கு சாதகமாக இருந்தால் பார்ப்பேன். அது வந்து திடம், எனக்கு திடம் கொடுத்தா அதை ஏற்றுக்குவேன். அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1 by 1 வாழ்க்கையில் அப்படி நடக்க இது இப்படி போ இப்படி செஞ்சால் சரி, ஒரு வாட்டி செய்வோம், செய்கிறது நடந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஜோதிட பைத்தியமாகவே ஆகிட்டேன். அந்த அளவுக்கு ஜாதகம் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிட்டுருக்கு. பொதுவாக ஜாதகத்தை பற்றி படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு காலத்தில் செல்வம்னு ஒரு படம் வந்துச்சு. இப்போ இந்த செல்வம் மூலமாக இந்த படம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். செல்வம், அப்புறம் கன்னி ராசி, அதுக்கு அடுத்த வரிசையில் ரொம்ப ரேராக தான் ஓடும் ஜாதகத்தை பற்றி. அதனால் இந்த படம் வந்து அவரோட நல்ல மனசுக்கு ஏற்ற மாதிரி நிறையா படங்கள் எடுக்கணும், சின்ன படங்களாக எடுக்கணும், நிறைய பேரோட கனவுக்கு வடிகாலாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவரோட கனவு கண்டிப்பாக நிறைவேறும். அப்புறம் பாட்டு எழுதுற சொன்னார், 27 நட்சத்திரங்கள் சொன்னார். அவரை சேர்த்து 28 நட்சத்திரம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். அவரும் ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூ வரணும். ஒரு டயத்தில் விசு சார் வந்தார் இல்லைங்களா, விசு சார் வந்து ஃபஸ்ட்டு குடும்பம் ஒரு கதம்பத்தில் அறிமுகமானார். அதுலேருந்து அப்படியே பிடிச்சி பெரிய ஹீரோ ஆனார். விசு சார் மாதிரி சார் வந்து பெரிய ஹீரோ ஆகிறதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவரோட நல்ல மனசுக்கு அது நடக்கும். ஒவ்வொரு படமாக கொஞ்சம் டெக்னிக்கலாகவும், ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மீடியாவில் வந்து டெக்னிக்கலாக இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த படங்களில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் நீங்கள் ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும் அப்படிங்கிற வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். ஹாய் டார்லிங்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். மேடைக்கு பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேச மாட்டேன், அது எல்லாருக்கும் தெரியும். பட்டு இங்கே வந்து அண்ணனை பார்க்கும்போது சாங்ஸ் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா. சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். சாங்கில் வந்து எனக்கு ஒன்று தான் பிடிக்கும். இவர் கண்ணடிக்க, பிரியா மேடம் கண்ணடிக்க, ஒரு வாட்டி அடிச்ச அப்புறம் அடிச்சுட்டே இருக்காரு. கூப்பிடுறீங்களா, அவங்க சாப்பாடு பசிக்குது சொல்கிறீங்களா? ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சீன். ரொம்ப எனக்கு அந்த டச்சிங்காக இருந்துச்சு. கண்ணாடி அவுத்து அடிக்கிறாரு, கண்ணாடி போட்டு அடிக்கிறாரு. ஸோ இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த மேடை ஒரு சின்ன யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, நம்ம பாபா அண்ணனுக்கு பார்த்துருப்பீங்க யூடியூப்பில், பாபா அண்ணனுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்கன்னு. அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாமல் ஒரு டைரக்டர் படம் பண்ணும்போது அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா போதும், அந்த வாய்ப்பு அவருக்கு மேலே தூக்கி விட்டுரும். ஆனால் ஐ ப்ராமிஸ்ண்ணே, நம்ம படுற படத்தில் எல்லாத்துலையும் நீங்கள் இருப்பீங்கண்ணே. என்னால் முடிஞ்சது. ஓகேண்ணே, லவ் யூண்ணே. இந்த படத்தை வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் வணக்கம். குறிப்பாக வந்து சக்தி சிதம்பரம் அவர்கள்,
விஜயமுரளி அண்ணா அவர்கள், செல்வம் அவர்கள், பழனி சார் அவர்கள் மாதிரி மேடைகளுக்கு அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லிட்டு, ஹீரோ அவருக்கும் ஒரு வணக்கம் சொல்லுவோம். அப்புறம் ஏழுமலை சார் அவர்களுக்கு, நம்ம கணேஷ் சார் அவருக்கு, குறிப்பாக அந்த படத்தோட ஹீரோயின் அவங்களுக்கு நல்லா லவ் பண்ணாங்க. அதான் கேட்டேன், எப்படி மேடம் லவ் பண்ணீங்கன்னு. ஸ்கூலில் அதை கற்றுக்கிட்டேன் நாங்கள். அதை விட சார் லவ் பண்ணதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நேரம் அந்த ஜீப்பையும் அந்த பைக்கும் ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு புரியல அது என்னன்னு. அது என்னங்க அது டைரக்டர் கேட்போம், என்ன அது? அதாவது உன்னுடைய மனநிலை என்னுடைய மனநிலையும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் காட்டணும். கடையில் கார் அடிச்சிருது. ஆமாம், உண்மையிலே சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு மதுரை செல்வம் சார் தான் கூப்பிட்டாரு. ஆக்சுவலாக திருவடிசூலத்தில் ஷூட்டிங்கில் இருந்தேன். அங்கேருந்து வந்துட்டு கேட்டேன் என்னன்னு. இன்னும் ½ அன் ஹவர் கழிச்சு வாங்கினாரு. சரி வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், ஒரு படம் பார்க்கலாம், படம் பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக அங்கே வந்துட்டேன். மதுரை செல்வம் கூப்பிட்டனால வந்துட்டேன். அது மாதிரி இந்த ட்ரெய்லர் தான் பண்ணியிருக்கீங்க அப்படி சொன்னாங்க. செல்வம் சாருக்கு எல்லாமே தெரியும், சினிமா பற்றி எல்லாம் தெரியும். ஒரு நல்ல டெக்னீஷியனை வச்சு படத்தை ரொம்ப நல்லா கொண்டு வாங்க. ஏன்னா இன்றைக்கி படம் பார்க்குறவங்க எல்லாருமே நம்மளை விட ஒரு 1000 மடங்கு அறிவாளியாக இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம படம் பார்க்கும்போது இந்த படம் சரி அப்படின்ற மாதிரி இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அந்த படம் ஓடும். காசு இருக்குன்னுலாம் படம் எடுத்துட முடியாது. காசு இருக்கிற மாதிரிலாம் படம் எடுத்தால் அது நிறைய பேர் என்ன ஆச்சுன்னு தெரியும். அதில் படம் எடுக்கும்போது ஒரு வாட்டிக்கு 100 வாட்டி தெளிவாக கதையை முதல்ல முன்னாடிலாம் ஒரு சீன் நல்லா இருந்தால் போதும். இப்போ ஒரு ஃப்ரேம் நல்லா இருக்கணும். அப்போ தான் படம் பார்க்க வருவாங்க உள்ள. ராபர்ட் அவர்கள் படம் ஒன்று எடுத்தாங்க, நானும் நடிச்சிருந்தேன் அதில். அது ஓரளவு நல்லா போயிடுச்சு. ஏன்னா அதில் நிறைய வித்தைகள் வச்சுருந்தாரு. இப்போ நீங்கள் ஃபைட்லாம் பண்ணணும். ஃபைட்டு கற்றுறீங்களாயா? ஒரு ஃபைட்டு சீன் எடுத்து போட்டிருப்பானே, அது ட்ரெய்லர் வரலையே. ட்ரெய்லரில் வரல, இப்போமே காட்டிட்டா மக்களுக்கு சுவராட்சி குறைச்சிடும். இல்லை, எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஏன்னா 75 எனக்கு வயசு, 74 ஐயாவுக்கு 73. என்னோட நம்மளோட ஒரு வயசு ஒரு ஹீரோவை நடிச்சிட்டாரே, இப்போ நம்ம வேறு ஹீரோ நடிச்சுக்கிட்டு இருக்கவன் நினச்சேன். சரி, அந்த பரவாயில்ல, ஒரு டஃப்பாக தான் இருக்குது ஒரு. ஆமாம், ஏன்னா ஒரு வயசு முன்ன பின்னாடி. ஆனால் லவ் சீன் இது மாதிரி எனக்கு பண்ண தெரியுமான்னு தெரியாது. இல்லை, எனக்கு அவ்வளோ லவ் சீன் வராது. அந்த மேடம் நல்லா லவ் பண்ணாங்க, டீச்சரு. இல்லை நேச்சுரலாக என்ன வேணால் லவ் பண்ணிப்பேன். நான் யாரையும் லவ் பண்ணதில்லை. இல்லை, நான் ஆஞ்சநேய டாலில் போட்டிருப்பேன். எப்போதும் ஆஞ்சநேய டாலில் தான் வச்சுருப்பேன். உங்களுக்கு தெரியாது என்ன? வேறு யாருன்னா சொன்னாலும் உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் ஐயா சொன்னாங்க, எனக்கு 1000 பிள்ளைங்க, 1000 மருமகள், 1000 பேத்திங்கன்னாங்க. அப்படியே பேச்சு வாக்கில் 1000 பொண்டாட்டிங்கன்னு சொல்லிடுவான்னு நினச்சிட்டேன். ஐயோ சொல்ல போறீங்க நினச்சேன். அப்போ தான் நைஸாக கேட்டேன், எங்கே மேடம் வரலையான்னு கேட்டேன். இல்லை, அவங்க வரல அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டேன். தெரியல, கொஞ்சம் இதாக இருக்காங்க. பேஷண்ட்டு நான் நம்ப மாதிரி இல்லை எனக்கு. ஓகே, பேஷண்ட்டு இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷம். பார்வைக்கு பேஷண்ட்டு. ஆமாம், அவங்க ஆரோக்கியமானவங்க. அதுதான். ஏன்னா ஆரோக்கியம் இருக்கணும். ஏன்னா ஐயாவே இந்த ஆரோக்கியம் சினிஃபீல்டு பேஷண்ட்டு. இதை நீங்கள் சொல்லலையே, மேடையில் சொல்லணும் இல்லையா? என்னங்க சினிஃபீல்டு பேஷண்ட்டா? அப்படியா? சரி, உங்கள் பேரை நல்லா இருக்காப்ல சொல்லிடுறேன். இப்போ விசுவெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? விசு நானும் எப்போ சந்தித்தோம்னா 1985 ராஜ் டிவி, ராஜேந்திரன், ரவி, ரகு, அண்ணன் தம்பி 3 பேர். அப்போ அவர் விசு சார் என்னுடைய ஸ்டோரி, என்னுடைய முகவெட்டெல்லாம் பார்த்துட்டு, நீ வந்துரு, நம்ம சேர்ந்துருவோம் அப்படின்னாங்க. என் ஒய்ஃபை நான் கன்சல்ட் பண்ணேன். நீ சினிமா துறைக்கு போட நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்ட்டா. ஸோ என் பிள்ளைகள்லாம் அப்போது 7 வயசு 10 வயசு. நான் பிள்ளைய பார்ப்பேனா கலைத்துறையை பார்ப்பேனா? ஆனால் கலை வெறி அடங்கலை. அது கடைசியில் இப்போ சின்ன பிள்ளை ஃபேமிலி என் வீட்டுக்காரின்னு போயிடுச்சு. பெரிய பிள்ளை பேரங்க மகன்னு ஆயிடுச்சு. பார்த்தேன், இதான் சந்தர்ப்பம்னு பூந்துட்டேன். ஸோ அவர் சினிஃபீல்டு பேஷண்ட்டு. ஓகே, நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இல்லை, உண்மை நிறையா சொல்கிறாரு. அவங்க சினிமாவுக்கு எதிரிங்கிற மாதிரி காமிச்சார். ஆனால் எம்ஜிஆர் ரசிகர் இல்லை அவங்க. சிவாஜி ரசிகா. அவங்க எந்த ரசிகர் எதிரி. அப்புறம் எப்படி சினிமாட்டுக்கு எதிரியாக இருப்பாங்க? அவங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், ஒரு சினிமாவில் அப்படி இப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் சினிமாவில் இருக்கவங்க எல்லாம் நல்லவங்க. இவர் எதிரி ஆயிட்டார். ஓகே, இல்லை அவரை கூடவே பார்த்துருக்காங்கல்ல, அதனால நீங்கள் சினிமா போகக்கூடாது.
அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்திருக்கீங்க, வரவேற்புங்க. உண்மையிலே நீங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு எல்லாம் ஆஸ்ட்ரோ எல்லாம் நமக்கு தெரியும், அதனால் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஆனால் என்னோட ஒரு இது அதனால ரவுடி தாத்தாவை செட்டப் பண்ணது செல்வம். ரவுடி தாத்தா மாதிரி செல்வம் நானே தான். ஓ, நீங்கள் நல்லா இருப்பீங்க சார். உண்மையில் ரவுடி தாத்தா சூப்பராக இருக்கும். டைட்டில் யார் செட் பண்ணது? செலக்ட் பண்ணி சூப்பர் டைட்டில். நீங்கள் இந்த படத்துக்கு கூட ரவுடி தாத்தானே வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். ரவுடி தாத்தால டபுள் ஆக்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டாப்ல. டபுள் லவர். ஆமா, ஒரு சூப்பர். ஒரு மகன் ஜட்ஜு, அப்பா ரவுடி. ஓகே, சூப்பருங்க. அந்த இந்த படம் மாதிரி சிவாஜி சார் படம் வச்ச கௌரவம். ஆமாம் ஆமாம், நீங்கள் தசாவரம் மாதிரி 9 கடை வேஷம் கூட நடிக்கலாம். நான் நடிச்சிருவேன். நீங்கள் தான் எடுக்கணும் படம், இல்லை உங்கள் பேரன் பேத்தியெல்லாம் வச்சு எடுக்கணும். ஓகே, ரொம்ப சந்தோஷம். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஒரு கைத்தட்டல். ஏன்னா நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க, உண்மையில சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஹீரோ பின்னாடி இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்பவுமே அவர் கூட இருங்க. ஏன்னா அவர் ஒரு நல்ல மனிதராக தெரிறாரு. நான் சொல்லும்போது கூட கோவப்படுவார்னு நினச்சேன். அது நல்ல ஒரு அற்புதமான பேசி அதையும் ஒரு நல்ல இதாக கொண்டிருக்காரு. மட்டும் இல்லை, எந்த தீய பழக்கத்துக்கும் போகாம. பரவாயில்ல, எனக்கு அது கிடையாது. எனக்கு அது கிடையாது. நான் சினிமாவில் 52 வருஷம் இருக்கும், டீ கூட சாப்பிட்டதில்லை. நீங்கள் டீ சாப்பிடுவீங்களா? அது ஒரு தப்பு இருக்கு. நான் சாப்பிட்றதே இல்லை. அதுவும் இல்லை, என்னோட ரொம்ப சீனியராக இருக்காருன்னு பார்த்தேன். ஆனால் அவர் காப்பி குடிப்பார், நான் காப்பியும் சாப்பிட்றதில்ல. சரி, பரவாயில்ல. ஓகே, எது சாப்பிடலாம்? உடம்பு ஆரோக்கியம் இருக்கணும். அது உடற்பயிற்சி தேவை, யோகாசனம் தேவை, தியானம் தேவை. தியானம் இருக்கிறவங்க மட்டும் தான் பிழைக்க முடியும். 40 வயசுக்கு மேலே எவன் உயிரோடு இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. இன்றைக்கே நேற்று ஒருத்தர் இறந்துருக்காரு. உண்மையிலே அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்தும். ஏன்னா கண்டிப்பாக அவருக்காக ஒரு சினிமாவில் முக்கியமான ஒரு மனிதர் தரணிக்குமார் அவருக்காக ஒரு சில வினாடிகள் அஞ்சலி செலுத்தும். அவர் ஆத்மா சாந்தி அடையணும். நன்றி, வணக்கம். இப்போ கூட அருமையான பாட்டு தான் ஒழிக்குது. ஆமாம், அவருக்கு ஃபண்டுன்னு ஏதாவது இருந்துச்சுன்னா தயவுசெய்து இங்கே வந்தவங்க ஏதாவது ஃபண்டில் சேருங்க. நான் என்னுடைய சார்பாகவும் என் குடும்பத்தார் சார்பாகவும் நான் ஃபண்டு கொடுத்துட்றேன். ஏன்னா பாதிக்கப்பட்ட கலைஞனுக்கு நிறைய செய்யணும், அவங்க குடும்பத்தாருக்கு நிறையா செய்யணும். நம்மளோட மேலே எதுவும் வரப்போகிறதே கிடையாது. புண்ணியம் மட்டும்தான் வரும். தானம், தர்மம், புண்ணியம், வேறு எதுவுமே வராது. நான் அந்த தத்துவம் தெரிஞ்சவன். ஸோ நம்மளால் முடிஞ்சது ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். லைஃப்பில் யாருக்காவது நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த அடிப்படையில் அவங்களுக்கு வந்திருக்கிறவங்களுக்கு சரி, என் குடும்பத்தார் சார்பாகவும் நானும் செய்கிறேன். எந்த உதவினாலும் செய்யணும். நல்ல மனசியா, உங்களுக்கு உண்மையில வாழ்த்துக்கள். இதுக்காக நீங்கள் பெரிய ஹீரோ ஆகணும். இந்த ஒரு இது சொல்கிறீங்களா, நல்லா எல்லாருக்கும் இருக்கணும், அதே ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி பாபா லட்சுமணனுக்கு அண்ணன் விஜயமுரளின்னு சொன்னாங்க, அவருக்கு எதனா ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் இருப்பீங்களா? 40 வருஷம் ஜாஸ்தி இருக்குமா? இங்கே வெள்ளாளத்தூரில் இருந்தீங்க நீங்களும், விக்ரம் சாரும் 40 வருஷம் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு இருந்தே அடுத்தவங்களை உழைச்சி பழக்கப்பட்டவர் பாபா லட்சுமணன். அவருக்காக யார் உழைக்கிறான்னு தெரில. கண்டிப்பாக நாங்கள் ஏதோ உங்களுக்கு பண்ணுவோம், நிச்சயமாக அப்படி நினைக்கிறேன். நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐயா சொன்னாங்க, இப்போ முதல்ல அவருக்கு ஒரு உதவி பண்ணால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். நிறையா இருக்கும் பட்சத்தில். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 40 வயசுக்கு மேலே யார் உயிரோடு இருப்பா, யார் இறந்துருவான்னு யாருக்குமே தெரியாது. இருக்கதை கொடுத்துட்டு மரணம் அடைகிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா யாருங்க போட்டிட்டு எல்லாத்தையும் ஜெயிச்சான யாருங்க? அலெக்சாண்டர் போயிலுமோ ஒன்றுமே இல்லை. ஆமாம், அலெக்சாண்டர் எல்லா ஊரையும் நாட்டையும் பிடிச்சாரு. போகும்போது சவப்படியில் கையை நீட்டிங்க, 4 டாக்டர் தான் நான் தூக்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னா, நான் கொண்டு போகும்போது ஒன்றுமே இல்லை, வெறுங்கையோட போகிறேன். அது மாதிரி போய் தூக்குறதுக்கு 4 டாக்டர் இருந்தால் என்ன பழக்க வைக்க முடியல. இறைவன் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்கும். அது வரைக்கும் நம்ம ஒழுக்கமாக இருக்கணும், நல்லவனாக இருக்கணும், வல்லவனாக இருக்கணும், அம்மா அப்பாவை மதிக்கணும். தாயை மதிக்கிறவன் மட்டும்தான் வாழ முடியும், தந்தையை மதிக்கிறவன் மட்டும்தான் வளர முடியும். இந்த ரெண்டையும், தாய் சொல்லை தட்டக்கூடாது, தந்தை சொல் முக்கிய மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த இது உங்களுக்கு எல்லாருக்கும் இருந்தால் நீங்கள் உண்மையில் உங்கள் வெற்றியை யாருமே தடுக்க முடியாது. அவன் சொல்லுவான், இவன் சொல்லுவான், ஃப்ரெண்டு, அது இது எல்லாம் சும்மா டம்மி. எல்லாம் நம்ம எப்போ மேலே போகும் பிடிச்சி காலை இழுக்கலாம்லாம் நினைப்பான். அதெல்லாம் கிடையாது. நம்ம தாய்க்கு மிஞ்சி ஒரு தெய்வம் கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் தந்தை, இந்த 2 பேர் சொல்கிறத கேட்டிங்கனாலே நீங்கள் நிச்சயமாக பெரியவராகிடலாம். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வீட்டில் நான் இருக்கும்போது எம்ஜிஆர் சொன்ன ஒரே வார்த்தை, அம்மாவை மதிக்கணும், அம்மாவை மதிக்கணும். அதனால தான் அம்மாவை மதிச்சா இன்னைக்கு வரைக்கும் நம்ம தலைவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த தாயும் தந்தை மதிங்க. அது இல்லாமல் உலகத்திலே முதல் உருவான நாடு நம்ம தமிழ்நாடு. இந்த இந்தியா எத்தனை போராட்டம் நடந்தாலும் இந்தியா ஓரளவு நிம்மதியாக இருக்கிற காரணம், இந்தியர்கள் அனைவரும் புனிதம் பெற்றவர்கள். அதுவும் இந்த தமிழ்நாட்டில் பிறக்கணும்னா
புனிதம் பெற்றால் மட்டும் இல்லை, தியானம் பண்ணாமல சித்தர்கள் புத்தர்கள் புனிதர்கள் பிறக்கிற இந்த தமிழ்நாடு, அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வோம். நன்றி, ஜெய்ஹிந்த். சிறப்பு விருந்தினர்களுக்கு லக்ஷ்மணன் அவர்கள் இப்பொழுது மரியாதை செய்வார்கள். முதலாவதாக தயாரிப்பாளர், இயக்குனர், பாடலாசிரியர், ஸ்டண்ட் மாஸ்டர் ஜாக்குவா தங்கம் அவர்களுக்கு. அடுத்ததாக திரைப்பட இயக்குனரும் தயாரிப்பாளருமான சக்தி சிதம்பரம் அவர்களுக்கு. நடிகரும் நடன இயக்குனருமான ராபர்ட் மாஸ்டர் அவர்களுக்கு. அடுத்ததாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்கள் ஏழுமலை அண்டு பிஜி பாலாஜி அவர்களுக்கு. 2 பேருக்கு ஒரு சால்வை இல்லை, 2 பேருக்கு தனித்தனி சால்வை தான். PRO யூனியன் முன்னாள் செயலாளர் பெருதுளசி பழனிமேல் அவர்களுக்கு. அவருக்கு போடுங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு. அடுத்ததாக அவருக்கு ஜோடியாக படத்தில் நடித்த பிரியா அவர்களுக்கு, கதாநாயகனும் இயக்குனருமான தயாரிப்பாளருமான லக்ஷ்மணன் அவர்கள். ஜோடியை விடவே மாட்டார் போல இருக்காரு. இந்த படத்தோட எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் மதுரை செல்வம் அவர்களுக்கு. இந்த படத்தில் உறுதுணையாக இருந்து வரும் வினோத்குமார் அவர்களுக்கு. அடுத்தது இந்த படத்தின் PRO கிளாமர் சத்யா அவர்களுக்கு. விஜய் முரளி அவர்களுக்கு பொழுதுகள். இல்ல சத்யாவுக்கு முதல்ல முடிச்சிட்டோம். நீங்க கிளாமர் சத்யானோடனே தப்பா நினைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக தொகுத்து வழங்கும் ஸ்ரீதேவி அவர்களுக்கு. இந்த படத்தோட கதாநாயகன், தயாரிப்பாளர், இயக்குனர், அவரே இந்த படத்துக்கு கதை வசனம் எழுதியிருக்கிறாரு. லக்ஷ்மணன் அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதனால் இந்த பிறந்தநாள் அன்னைக்கு இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சதுனால நம்ம அவர் இன்னைக்கு கேக் வெட்டி திரைப்படங்களுக்கு முன்னாடி கேக் வெட்டுகிறார். அந்த ரகசியத்தை மட்டும் சொல்ல மாட்டோம். இல்லை, நடிகர்கிட்டையும் நடிகைகிட்டையும் வயசை மட்டும் கேட்கக்கூடாது. மாலை போடணுமா? மாலை போட்டுட்டு போறோம். மாலையை போட்டுட்டு மாலையை நீ போட்டு அவங்கள விட்டு போடுறோம்.
ஓகே ஓகே மாஸ்டர் போட்டுறேன். அண்ணா எனக்கு முன்னாடி இந்த படத்தோட ட்ரெய்லரில் ஒரு கத்தி எடுத்து காட்டினாரு ஹீரோ. அந்த கத்தி இருந்ததுன்னா இப்போ கேட்க விட்டுவார். அப்படியே மேலே ஏறிவாங்க பின்னாடி. அவருடைய குடும்பத்தார் அனைவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். அப்படி பின்னாடி வந்தீங்கன்னா எல்லாருங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? தலைவா அந்த கிரீடத்தை சுட்டுங்க ஐயாக்கு. கொடுங்க போடுங்க. எனக்கு இல்லையே, அவருக்கு தானே. தலைவா அவங்க மருமக வந்து வாட்சி என்ன பார்க்கலையா? அதுதான் மிச்சம். நீங்க என்ன பண்ணுறீங்க? ஒரிசாலேருந்து வந்திருக்காங்க. ஒரிசா இங்கிலீஷ் தான் படிக்க தமிழ் யார் கூட்டிட்டு பெட்டி வெட்டுங்க. அப்பா இது உங்க குடும்பத்துக்கு என்னங்க, நீங்களே பெரிய குடும்பத்தை முதல்ல வைங்க. அவங்க மருமக வந்து ஒரு வாட்ச் பிரசன்ட் பண்றாங்க. ஹலோ. அப்பா லட்சுமணனோட பையன் ஏற்கனவே ஏழுமலையான விரல்ல மாட்டி விட்டாரு. இப்போ கோல்டு வாட்சை கையில் கட்டி விடுறாரு. பெத்தா இப்படி பிள்ளைய பறணும். சதீஷ் மைக்குட. அப்பா நீங்களே பேசிட்டு இருக்க கூடாதுப்பா, வந்தவங்க பேசணும். கடைசியா பேசுங்க. அப்பாவுக்கு வந்து நேற்று பிறந்தநாளை முன்னிட்டு திருக்கடையூரில் சிறப்பான பூஜைகள் நடைபெற்றது. அந்த பூஜையில் தன்னுடைய மூத்த மகன் ஏழுமலையானே விரலில் மாட்டி விட்டுருக்காரு. 7 மலைக்கு சொந்தக்காரனா அவரை விரலில் கோர்த்து விட்டுருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து அவரை பேச விட்டுருங்க. சூப்பர். மர்ம கேக்குன்னா வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா எல்லாரும் தருவோம். பிள்ளைகள் பேர பிள்ளைகளை காட்டிலும் அவ்வளவு பேரும் என் பிள்ளைகள், என் பேர பிள்ளைகள், என் உறவுகள். 1000 பேரை பேச்சு, 1000 பிள்ளைகள், 1000 மகளை பெற்ற பாக்கியவான் தான். எனக்கு அந்த பாக்கியம் மைக் கொடுப்பா. அதோட அவரோட 2 பேரன்களையும் மேலே கூப்பிடுங்க. பேரன்மார்கள் வாங்கப்பா. அவரோட முதல் ரசிகன் பேத்தியும் வாமா. உங்கள் தாத்தாவோட ஆடியோ வெளியிட்டு விழா.
அப்படியே நன்றி சொல்லி போதுமா எல்லாரையும் அப்படியே கீழே உட்காருங்க, வந்துருங்க நீங்க எல்லாரும். அம்மா பேத்தி முன்னாடி வா, இல்ல முன்னாடி வாமா. அப்படியே உட்காந்துட்டீங்கன்னா எல்லாரும் வீடியோ எடும். உட்காருங்க அப்படியே கூட. பேத்தியை கொஞ்சம் முன்னாடி விடுங்க. ரெடி? வீடியோ வீடியோ தெரியல எங்க யாருக்கு உங்க போன் நண்டியூர் யாரு சொல்றேன் சொல்லிடுங்க, நீங்க சொல்லிடுங்க.